சரி சார், இப்போ இந்த கோர் இன்ஜினியரிங்லேருந்து வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய அட்வைஸ் சொல்லணும்னா என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஐடிக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கு இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ்ன்னு என்ன நினைக்கிறேன்? கோரான சிவில், மெக்கானிக்கல், இசிஇ படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ 2026ல் ஐடி ஜாபுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, ஓகே சார். இப்போ இந்த சிவில், மெக்கானிக்கல், இந்த இசிஇ படித்தவங்களுக்கு ஐடிக்குள்ளே போக முடியும்னா அதுக்கு என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது சார்? அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் ஐடி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கோல் அப்படின்னா அது ஐடி கம்பெனிக்குள்ளே போய் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கோர் மெக்கானிக்கல், அப்புறம் சிவில், இசிஇ படித்தவங்கலாம் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கே நிறைய யோசிக்கிறாங்க. அவங்களால போக முடியுமா? அப்படி போகணும்னா என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது, அப்படி போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டிகிரி படிச்சிருக்கேன், வேலை கிடைக்குமான்னு நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. உன்னோட கேள்விகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கிராஸ் டிகிரி, மெக்கானிக்கல், சிவில், ஈவன் டிகிரியே இல்லாம டிப்ளமா படிச்ச ஸ்டூடண்ட் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே ஐடிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாராலையும் முடியுங்க. அந்த நம்பிக்கையோட இந்த பாட்காஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேங்க. இந்த ஏஐ வந்துருச்சு, ஐடி ஃபீல்ட் டவுன், இதெல்லாம் சும்மா சொல்றது தாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? இந்த ஏஐ எல்லாம் பயன்படுத்தி இன்னும் பெட்டர்மெண்ட்டாக தான் நம்ம பண்ண போறோங்க ஐடி இண்டஸ்ட்ரியில். ஓகேவா? உன்னோட கேள்விகள் கேட்கலாம். ஓகே சார். பாட்காஸ்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் தான் மோகன், ராணிப்பேட்டையை சேர்ந்தவர். 2016 பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. வாங்க அவரோட ஸ்பீச் பார்க்கலாம். நான் அவலூர் கிராமத்துலேருந்து வர. இது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நான் 2016 சிவில் முடிச்சிருக்கேன். சிவில் முடிச்சுட்டு 4 இயர்ஸாக சிவில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சிவில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறப்போ லைஃப் நிற்காமல் ஓடிட்டே இருந்துச்சு. ஏதோ நமக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வெங்கட் சாரோட அறிமுகம் கிடைச்சிச்சு. அறிமுகம் கிடைச்சோன்னா அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு நல்ல டெவலப்பராக பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ இங்கே நிறைய பேர் எனக்கு நிறைய இயர் கேப்ஸ் இருக்குது, நான் வேறு டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு கம்ப்ளீட்டாக நான் ஐடிக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க ஐடிக்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதுவும் 2016 முடிச்சுட்டு மோகனால் இந்த ஜாப் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். வாங்க பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். ஓகே சார். ஸோ இப்போ கோரான சிவில், மெக்கானிக்கல், இசிஇ படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ 2026ல் ஐடி ஜாபுக்கு வாய்ப்பு இருக்கா? 2030லேயும் வாய்ப்பு இருக்கும். ஓகே, 2050லேயும் வாய்ப்பு இருக்குங்க. இங்கே பாருங்க தம்பி, ஆக்சுவலாக டிகிரின்றது இப்போ மேண்டேட்ரி இல்லாமல் போயிடுச்சுங்க ஐடியில். ஐடியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பைத்தான் டெவலப்பர் எனக்கு வேணும், அப்போ பைத்தான் தெரிஞ்சவங்க தான் அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க, பைத்தான் தெரிஞ்சதான் எடுப்பாங்க. ஸோ ஸ்கில் இருக்கிற யாராக இருந்தாலுமே ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணலாங்க. சரி, ஓகே சார். இப்போ இந்த சிவில், மெக்கானிக்கல், இந்த இசிஇ படித்தவங்களுக்கு ஐடிக்குள்ளே போக முடியும்னா அதுக்கு என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது சார்? அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் ஐடி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே சார். நீ கோடிங்கா நான் கோடிங்கான்னு முடிவு பண்ணிக்கோ. சரி. கோடிங்னா வெப் டிசைனிங்கு, டேட்டா சயின்ஸ் மாதிரி படிச்சுக்கோ. நான் கோடிங்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஐஎக்ஸ்மா படிச்சுக்கோ. ரெண்டும் கலந்த மாதிரி வேணா டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுக்கோ. இவ்வளவுதான் தம்பி, ஐடி ஃபீல்டு இவ்வளவுதான். மற்றது எல்லாமே சொல்லுவாங்க, இதுதான் மேஜரான ஃபீல்டுங்க. ஓகேவா? இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இந்த மாதிரி மெக்கானிக்கல் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. அண்ட் தப்பான கோர்சஸ் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக இருக்கட்டும், மர்ன் ஸ்டாக்காக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த சேல்ஸ் ஃபோர்ஸுங்க, இந்த எஸ்ஏபிங்க, இதெல்லாம் காமெடி கோர்ஸுங்க. இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இதெல்லாம் காமெடி கோர்ஸுங்க. இதெல்லாம் பக்கத்தில் கூட போயிடக்கூடாது. ஓகே சரிங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் மக்கள் கோடிங்கை விட நான் கோடிங்களோ ஈஸியாக போயிடலாம். சரி, ஏஐ இருக்குப்பா, நீ ஏஐயை கற்றுக்கோ, இல்லை ஏஐ ரன் பண்ணுற க்ளவுடை கற்றுக்கோ. ஓகே,
நான் கோடிங் வந்துடுறல. ஸோ நெட்வொர்க்கிங்கிறது கம்ப்யூட்டர் இணைக்கிற நெட்வொர்க்கிங், அதில் டேட்டாக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல போகிற கிளவுடு, இதை காப்பாற்றுற சைபர் செக்யூரிட்டி, அந்த சர்வர்லாம் மெயின்டைன் பண்ணுற டெவாப்ஸுங்க. ஓகே, இது படிச்சுக்கலாம். ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடுப்பாக இருக்கணும் வேணாம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு கம்பெனி கூகுளில் ஃபர்ஸ்ட் கொண்டு வரது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கு அழகாக வெப்சைட்லாம் தயாரிக்கிறது யூஐயூஎக்ஸுங்க. இப்படி போயிடு புரியல. இந்த மாதிரி காம்பினேஷன் படித்தா ஈஸியாக வேலைக்கு போகலாம். இப்போ இந்த டிகிரிஸ் சூஸ் பண்ணி படித்தவங்க ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கும் போது அவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷு, அதாவது கம்ப்யூட்டர்னால என்னன்னு தெரியாதவங்க கூட இதில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க ஐடிக்குள்ளே போகிறதுக்கு வெறும் கோர்ஸ் மட்டும் படித்தா போதுமா, இல்லை கூட ஏதாச்சும் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல சரியான இடத்துல கோர்ஸ் படிக்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்க. சரிங்களா, ஓகேவா? சரியான கைடன்ஸ், உனக்கு சரியான ஆசான் இருந்தால் போதும், நீ ஜெயிச்சிடுவ. ரெண்டாவது, அவங்க சொல்கிற அந்த டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கோ. இந்த இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் சொன்னா, யூடியூப்ல என்னமா ஒருத்தர் சொன்னா, அனலைசிஸ் பண்ணு. நம்மளை எடுப்பாங்களா, நமக்கு வேலை கிடைக்குமா, நம்மளால படிக்க முடியுமா, ஃபியூச்சர் நல்லா இருக்குமான்னு அனலைஸ் பண்ணு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணி கைடன்ஸை வாங்கிட்டு கரெக்டான டெக்னாலஜியை சூஸ் பண்ணி அதை படிக்கணும். பேசிக்ஸ் அட்வான்ஸ் பண்ணி படிச்சுட்டு அதில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணா வேலை ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ கோர்ஸ் படிச்சா மட்டும் வேலை கிடைக்குமான்ற உன் கேள்விக்கு பதில் கிடைக்காது. கோர்ஸ் கூட வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி சரியான ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே அண்ட் நௌக்கரியில் சரியான அப்டேஷன் இருந்துச்சுன்னா எல்லாமே கைடன்ஸ் தாங்க. சரியான கைடன்ஸ் இருந்தால் வேலை கிடைக்கும். ஓகே சார். ஆமாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஐடிக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கு இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ்ன்னு என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒன்றுமே கிடையாதுங்க. தப்பான கோர்ஸ். நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்னல அந்த காமெடி கோர்ஸ் தானே எடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு சிவில் பையன் இருக்கான் தம்பி, இங்கே பாருங்களேன். இவங்க சிவிலில் நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆனவங்க, இவங்க மெக்கானிக்கலில் நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆனவங்க, இவங்களாம் இசி டிபார்ட்மெண்ட் பிளேஸ் ஆனவங்க, இவங்களாம் ட்ரிபிள்இலேருந்து பிளேஸ் ஆனவங்க, பயோடெக்னாலஜிலேருந்து பிளேஸ் ஆனவங்க, டிப்ளமாலேருந்து பிளேஸ் ஆனவங்க. ஓகே, சரியா? ஸோ டிகிரி இல்லாதவங்க. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்ன இவங்க பாசிட்டிவாக பண்ணாங்க, மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா சரியான கோர்ஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகே, சரியான கோர்ஸை கண்டுபிடிச்சி அதில் வந்து போனால் ஐடிக்குள்ளே தான் போவோன்னு முட்டிவோட வெறியா இறங்கி பண்ண மாட்டேன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதில் ப்ராஜெக்ட் நிறைய பண்ண மாட்டாங்க, அதுக்கான இன்டர்வியூ நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, பொறுமையாக இருக்க மாட்டேன்றாங்க. பொறுமையாக நின்று நிதாம இதுதான் என் கனவுன்னு நினச்சி நின்னவன் ஜெயிச்சான். இது செட் ஆகாதா, பழைய ஃபீல்டுக்கே போனவன் தோத்து போயிட்டான். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எல்லாராலையும் போக முடியும். இதான் உண்மை. சரி சார், இப்போ இந்த கோர் இன்ஜினியரிங்லேருந்து வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய அட்வைஸ் சொல்லணும்னா என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க கடைசியாக? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நான் திரும்ப ஒரே ஒன்று தான் சொல்கிறேங்க. ஏஐயை பார்த்து பயப்படாத, ஏஐயை லேர்ன் பண்ணி உன் ப்ரொஃபைலை பயங்கரமாக பில்ட் பண்ணிக்கோ. இது ஒன்று. ரெண்டாவது, ஐடி லே ஆஃப் பற்றி பயப்படாத. ஐடியில் ஸ்கில் இருந்துச்சுன்னா சர்வே பண்ண முடியும், அந்த ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணால் தான் துரத்தி விட்டுருவாங்க. ஓகேவா? அண்ட் மூணாவது, டெக்னாலஜி சூஸ் பண்ணி உன்னுடைய ஸ்கில்லை பயங்கரமாக டெவலப் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து ஒரு டெக்னாலஜி படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா? கிடையாது. மல்டிபிள் டெக்னாலஜி படி. இப்போ ஏ ரொம்ப ஃபேமஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ படிச்சுக்கோ, ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, டெவாப்ஸ் அண்ட் சிஐசிடி பைப்லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ, பைத்தான்லாம் லேர்ன் பண்ணிக்கோ, கிட்டப் மாதிரி வெர்ஷனிங் மேனேஜ்மெண்ட்ஸை கற்றுக்குங்க. இது எல்லாமே கற்றுக்கிட்டு உன் டெக்னாலஜியும் கற்றுக்கும் போது ஒரு வைடரான நாலேஜ் இருக்கணும் தான் இப்போ எடுக்கிறாங்க. இந்த வைடரான நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா? அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணுங்க, ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கணும், இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து அண்ட் ரெஸ்யூம் தயாரிக்கும் போது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக தயாரிக்க கற்றுக்குங்க. எங்களை மாதிரி பீப்புள் கிட்ட வந்து நௌக்கரி ப்ரொஃபைல்லாம் கைட் பண்ணுறோம், அதுவுமே கற்றுக்குங்க. இது எல்லாமே இருந்துச்சுன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. வெறும் நௌக்கரி ப்ரொஃபைல் கைட் பண்ணுறது வந்துடாதீங்க, அப்படி கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இது எல்லா கைடன்ஸும் கொடுக்குற ஒரு சென்டர், காஷி இன்ஃபோடெக் மாதிரி ஒரு சென்டரை கண்டுபிடி, அங்கே படி, நீ ஜெயிப்ப. நிறைய கேள்வி கேட்டுங்க, ரொம்ப நன்றிங்க. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்போம். அண்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணாங்க. வெற்றி நமதாகட்டும். வாழ்க தமிழ். இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிவில், மெக்கானிக்கல், இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோடிங் டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இல்லை. கோடிங் அப்படிங்கிறது ஒரு புது ஸ்கில் தானே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச் இருக்கவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ யார் வேணால் படிக்கலாம். கோர் இன்ஜினியரிங் ஜாபுக்கு வெயிட் பண்ணலாமா இல்லை ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களோட கெரியர் கோலுக்கு டிபெண்ட் பண்ணுது. நீங்கள் ஐடியில் பேஷனேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஐடி ட்ரை பண்ணுங்கள். இல்லை கோர் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர் இன்ஜினியரிங்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போது ஒரு மெக்கானிக்கல் கிராஜுவேட் இருக்காங்க. அவங்க பைத்தான், எஸ்கியூஎல், பவர் பிஐ இதெல்லாம் படிச்சுட்டு அதில் ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ யார் வேணாலும் இங்கே வந்து இந்த ஐடி கம்பெனிக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ டிகிரி அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஐடி ஃபீல்டு ஈஸியாக இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எம்பெடட் சிஸ்டம், ஐஓடி, க்ளவுடு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்,
டெவலப்மெண்ட்டே வந்து எலக்ட்ரானிக் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜாக இருக்கும். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் உங்களோட கோடிங் ஸ்கில்ஸை தான் எவாலுவேட் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் எந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத பார்க்கறது கிடையாது. ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் போதுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இல்லைங்க. எப்பவும் சொல்கிறது தான், ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறது, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது. கோர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் இம்பார்ட்டன்டான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூஸில் நமக்கு எப்போ வந்து கால் வரும், எப்போ ஜாயின் பண்ண சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆஃப் கேம்பஸில் நம்ம ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டர். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். பட் அதை வெறும் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட கோடை டீபக் பண்ணுறதுக்கு, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் அதை வச்சு பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். பிரான்ச் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் கெரியர் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எஸ், கண்டிப்பாக முடியும். இங்கே டிகிரி அப்படிங்கிறது எப்போவுமே பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்ம கெரியர் அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ், நம்ம எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.